ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல உள்ள தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பும் தலைக்குள் ஊர் உலகம் இந்த தலைப்பும். இந்த ரெண்டு தலைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழர் மருத்துவம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ஸோ இது வந்துட்டு என்ன எது ரிலேட்டடான திருக்குறள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்று கூறுவது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஸோ திருக்குறள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கு சிவராமன் அப்படிங்கிறவர் ஒரு சித்த மருத்துவர். ஓகேவா? கு சிவராமன் அப்படிங்கிறவர் சித்த மருத்துவர். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்குவது யோகம் முதலிய கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யோகாசனம் அதுதான் சொல்றாங்க. யோகம் முதலிய கலைகள் என்ன செய்யும்? உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா தமிழர்களோட தத்துவங்களான சாங்கியம் ஆசிவகம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சாங்கியம் ஆசிவகம் இது வந்து என்னன்னா உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்துட்டு இது பண்ணி உடல்ல இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள்லயும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி விளக்குறது தான் அந்த சாங்கியம் ஆசிவகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சாங்கியம் ஆசிவகம் யாருடைய தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்துட்டு தமிழர்களுடைய தத்துவங்கள். அடுத்ததா சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மரபு வழி மருத்துவமா இருந்திருக்கு. ஓகேவா? மரபு வழி மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இப்போ இதை வந்துட்டு நம்ம நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இந்த லைன் வந்துட்டு யாருக்குரியனா சித்தர்கள் சொன்ன லைன்ஸ் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர் தலையால் குணம் அடையாத போது, அதாவது தாவரங்களால சில நோய்கள் வந்துட்டு குணம் அடையலனாலும் அப்போ அந்த நோய்களுக்கு வந்துட்டு நம்ம உலோகங்களையும் பாஷாணங்களையும் நம்ம வந்துட்டு மருந்துகளா பயன்படுத்தும் போது அந்த நோய் வந்துட்டு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற லைன் தான் அந்த சித்தர்கள் சொன்ன அந்த லைன்ஸ். ஓகேவா? அடுத்து ஒவ்வொருத்தவங்களோட உடல் வந்துட்டு எப்படி இருக்கு, அவங்களுடைய உடல் எதெல்லாம் ஏற்றுக்கிறது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரியான மருந்துகளை வந்துட்டு கொடுத்து சிகிச்சை பண்றதுதான் என்னன்னா சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழர் மருத்துவத்துல வந்துட்டு பக்க விளைவுகள் அப்படிங்கறதே கிடையாது. எதனால அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உணவை தான் மருந்தா எடுத்துக்கிறோம். அதனால தமிழர்களுடைய மருத்துவத்துல பக்க விளைவுகள் இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சித்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. ஏன்னா தாவரங்கள்ல இருந்து நம்ம வந்துட்டு மருந்து தயாரிக்கிறனால அது வந்து சுற்றுச்சூழலை வந்துட்டு எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சித்த மருத்துவம் திருக்குறள்ல கூறியபடி, அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நோயை மட்டும் இல்லாம அது எதனால வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரு ஆளை நோய் இல்லாத ஒரு மனிதரா மாத்துறதுதான் வந்துட்டு சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நடைமுறையில இருக்கக்கூடிய சில மருத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவம் இருக்கு, ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு, யுனானி மருத்துவம் இருக்கு, அலோபதி மருத்துவம் இருக்கு. இதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய சில மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தினமும் 45 நிமிஷத்துல 3 கிலோமீட்டர் நடைபயணம் வந்துட்டு செய்யறது. ஓகேவா? 3 கிலோமீட்டர் நடைபயணம் எத்தனை நிமிஷத்துக்குள்ள? 45 நிமிஷத்துக்குள்ள செய்யறது. 15 நிமிஷம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி. அடுத்ததா 7 மணி நேரம் கண்டிப்பா தூங்குறது, 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இது எல்லாமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு மனிதனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலை உணவுக்கு முன்னாடி கொய்யாப்பழம் சாப்பிட்றது, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் இதெல்லாமே வந்துட்டு காலை உணவுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சாப்பிடலாம். இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சோ இதோட தமிழர் மருத்துவம் அப்படிங்கிற டாபிக் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தலைக்குள் ஓர் உலகம். ஓகேவா? இது வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா மட்டும்தான் தொகுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க ஒரு டைம் அந்த லெசனை வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களோட இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்துட்டு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம தலைக்குள் ஓர் உலகம் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லுமே நம்மளுடைய மூளை, நம்மளுடைய பிரெயினை பத்தியே சொல்லியிருப்பாங்க.
பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப சிக்கலான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்துட்டு மனித மூளை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூளையில இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்குல வந்துட்டு இருக்கான். அதுல 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் வந்துட்டு இருக்கான். ஓகேவா? சோ செல்கள் வந்துட்டு ட்ரில்லியன் கணக்குலையும் நியூரான்கள் வந்துட்டு 10,000 கோடி கணக்குலையும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூரான்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த வலைப்பின்னல் வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் படைப்பு உணர்ச்சியும் ஞாபக தன்னுணர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வலைப்பின்னலோட அமைப்பை பொறுத்து தான் அவங்களுடைய இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மூளை வந்துட்டு என்னன்னா முதுகுத்தண்டுல இருந்து கனெக்ட் ஆகிறது தான் என்னன்னா மூளை. மூளைய 3 அடுக்கா வந்துட்டு பிரிக்கிறாங்க. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஓகேவா? சோ இது வந்துட்டு பின்மூளை. இந்த மாதிரி 3 அடுக்கா வந்துட்டு என்னன்னா பிரிக்கிறாங்க. முன்மூளையில பார்த்தோம் அப்படின்னா முன்மூளை, இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. முன்மூளையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூக்கு, கண், இதோட முடிவுகள் வந்துட்டு முன்மூளையில தான் இருக்கு. அடுத்ததா சிறுமூளையில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலோட அசைவுகளும் உணர்ச்சிகளோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தக்கூடியது வந்துட்டு சிறுமூளை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட பாடி அந்த ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது சிறுமூளை. மூளை வந்துட்டு எப்போதுமே ரொம்ப பசி உடையதுன்னு சொல்றாங்க. அது எதனால அப்படி சொல்றாங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லி லிட்டர், ஓகேவா, 800 மில்லி குருதி வந்துட்டு என்னன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளட் வந்துட்டு 800 மில்லி பிளட் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பிரெயின்குள்ள போயிட்டு சர்க்குலேட் ஆகி வந்தாதான் நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு ஆக்டிவா, அதாவது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மூளை அப்படிங்கிறது நம்ம உடம்பு எடையில இருந்து 50ல் 1 பங்கு எடையா இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய பாடி வெயிட்ல இருந்து 50ல் 1 பங்கு வெயிட்டா தான் இருக்குது. அது இருந்தாலும் 5ல் ஒரு பாகம்னு சொல்லலாம். ஓகேவா? பிளட் வந்துட்டு நம்ம மூளைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. 50ல் 1 பங்கு எடையா இருந்தாலும் 5ல் 1 பங்கு பிளட் வந்துட்டு மூளைக்கு போனாதான் அது வந்துட்டு நம்ம உயிரோட இருக்க முடியும். அது பிரெயின் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூளைக்கு ஆற்றலை சேகரித்து வைக்க இடம் இல்லாததால் குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு பிரெயின்ல எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பாடியில வந்துட்டு அங்கங்க எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு இது இருக்கும். ஓகேவா? செல்ஸ் இருக்கும். பட் நம்மளுடைய பிரெயின்ல வந்துட்டு எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லாதனால அது நமக்கு வந்துட்டு அங்க பிளட் சர்க்குலேஷன் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்தாதான் பிரெயின் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல என்னன்னா பிரெயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிரும் அதோட ஒர்க்கை. அடுத்ததா கையை ஆடுதல், பொருள்களை தொடுதல், கண்களை திறப்பது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பிரெயினோட கண்ட்ரோல் மூலமா தான் நம்ம வந்துட்டு செய்யறோம். தும்மல், இருமல், சூடான பொருளை தொட்டா கையை டக்குன்னு எடுக்கிறது, ஏப்ப விடுறது, கொட்டாவி விடுறது, வாந்தி வருது, இது எல்லாமே வந்துட்டு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள். ஓகேவா? நம்மளோட அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த குறுக்கு இணைப்புகள் வந்துட்டு செய்யறதா சொல்றாங்க. மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. ஓகேவா? சோ இடவள மாற்றம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? மூளையில வந்துட்டு இருக்கு. நம்ம வலது பக்கம் செய்யறது எல்லாமே இடது பக்க மூளைக்கும், இடது பக்கம் செய்யறதெல்லாம் வலது பக்க மூளைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடது பாதி மூளை தான். இடது பாதி, அதாவது நம்மளுடைய அந்த லெப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ லெப்ட் சைடு பிரெயின் தான் என்னன்னா நம்ம பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, மேக்ஸ் போடுறதுக்கு, அடுத்து லாஜிக்கலா நம்ம வந்துட்டு திங்க் பண்றதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைடு பிரெயின் தான் வந்துட்டு பண்ணுமா. அடுத்து நம்மளுடைய மொழி அறிவாற்றல், பிரச்சனைகளை வந்துட்டு நல்லா அலசுறது, இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அதுக்கப்புறம் சதுரங்கம் வந்து செஸ் போர்டு விளையாடுறது, இது எல்லாமே இடது பகுதி தான் என்னன்னா பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இடது பகுதி வந்துட்டு, அதாவது லெஃப்ட் சைடு பிரெயின் வந்துட்டு நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க நல்லா மேக்ஸ் போடுவாங்க, மேக்ஸ் டீச்சரா வந்துட்டு இருப்பாங்க, IAS இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிப்பாங்க. இந்த வலது பாதி இருக்குல்ல, அதாவது ரைட் சைடு பிரெயின் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அதோட ஆக்டிவ் வந்துட்டு அதிகமா இருக்கிறவங்க நிறைய பேர் ஹீரோவா இருப்பாங்க, இல்லைன்னா சிங்கர்ஸா இருப்பாங்க, டான்சர்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஆர்டிஸ்டா இருப்பாங்க, இல்லைன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு நல்லா இருக்கிற
இருக்கிறவங்க யாருன்னா ரைட் சைட் பிரெயின் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்க. அடுத்து நம்மளுடைய புலன்கள்ல இருந்து, அதாவது நம்மளுடைய அந்த கண், காது, தொண்டை இந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளை மூளை வந்துட்டு தற்காலிகமா ஒரு இடத்துல போட்டு வைக்குமா. ஸோ அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரியில போட்டு வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில வந்துட்டு புதுசா ஏதாவது நியூஸ் வந்துட்டு நம்ம கேதர் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்தக்கூடிய அந்த நியூஸ் வந்துட்டு டெலீட் ஆயிடும். ஓகேவா. ஸோ கொஞ்ச நேரம் இல்லைன்னா கொஞ்ச நாட்கள் நம்ம வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். வேற ஏதாவது ஒரு புதுசா, அதாவது இப்போ நம்ம சொசைட்டியவே சொல்லலாம், ஒரு நியூஸ் ஏதாச்சு அப்படின்னா அந்த நியூஸை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ரொம்ப ஃபேமஸான ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு, பாப்புலரான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஓல்டு நியூஸை என்ன பண்ணிடுவாங்க, அதை பத்தி பேசுறதே விட்டுருவாங்க, அதை அப்படியே மறந்துடுவாங்க, புதுசா அந்த நியூஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினுமே அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே புதுசா ஒரு நியூஸ் வரும்போது அந்த பழைய செய்தியை நம்ம வந்துட்டு மறந்துடுவோம். நமக்கு நடந்த அந்த பழைய விஷயங்களை நடந்துருவோம், அந்த புதுசா இருக்க விஷயம் போய் அங்க ஆக்குபை பண்ணிடும். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகேவா. அடுத்ததா திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் ஒரு இதை வந்துட்டு நம்ம அடிக்கடி இது பண்றோம்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க எக்ஸாமுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் படிச்சு படிச்சு தூக்கி போட்டாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரிக்கு வந்துட்டு அது போகும். ஸோ அப்பதான் ரொம்ப நாளுக்கு அதை நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்குவோம். அதுதான் சொல்றாங்க திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். டெம்பரரியான அந்த இதுல நம்ம திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தாதான் நிறுத்த முடியுமே தவிர நம்ம வந்துட்டு ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்து 2-3 மாசம் கழிச்சு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்காது. ஓகேவா. மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு திரும்ப 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 ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில, அதாவது பெர்மனன்ட் மெமரிக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய மூடு வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஆராய்ச்சியாளர்கள் சராசரி மனிதன் வந்துட்டு தன்னுடைய வாழ்நாள்ல 20 வருஷம், ஓகேவா, 20 வருஷம், ஒரு நாளுக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் போட்டாலும் சராசரியா ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய வாழ்நாள்ல 20 வருஷங்கள் வந்துட்டு தூங்குறானா அதுல 3 லட்சம் கனவுகள் வந்துட்டு காண்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய நியூரான்களோட அந்த இணைப்பு சிக்கல்கள் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகுங்கிறாங்க. நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், நம்மளுடைய அந்த வலைப்பின்னல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம ஒரு விஷயத்த புதுசா படிக்க படிக்க நம்மளுடைய நியூரான்களோட அந்த இணைப்பு சிக்கல்கள் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூளையோட எடை வந்துட்டு கொஞ்சம் கூடுறதாகவும் சொல்றாங்க. அதுல எதனால கூடுதோ அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் அளவு வந்துட்டு கூடுறதுனால எடையும் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சொல்றாங்க. சுஜாதா தலைமை செயலகம், இப்ப நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சுஜாதாவின் தலைமை செயலகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்துதான் நமக்கு தொகுத்து வந்து கொடுத்திருக்கிறாங்க. சுஜாதா அப்படிங்கிறவங்களுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ரங்கராஜன் அப்படிங்கிறது தான். இவருடைய நூல்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இது எல்லாமே சுஜாதா அவர்களுடைய நூல்கள் தான். இவருடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணி, அதாவது நம்ம அந்த எலெக்ஷனுக்கெல்லாம் ஓட்டு போடுறோம்ல அந்த மிஷின் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு உருவாக்குற அந்த வேலையில வந்துட்டு இவர் இருந்திருக்கிறாரு சுஜாதா அவர்கள். ஓகேவா. அவ்வளவுதான். ஸோ இந்த 2 லெசன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுங்க, அப்பதான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போய் எக்ஸாம் அப்ப மறக்காம இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால ரிவிஷன் கண்டிப்பா முக்கியம், ரிவிஷன் பண்ணிருங்க. அடுத்ததா எச்எம் அப்படிங்கறத நம்ம அடுத்ததுல அந்த இலக்கண பகுதியை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.